கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சுயேட்சை வேட்பாளராக ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவாகிறார். அவ்வாறு தெரிவான அவர் தற்பொழுது தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறவுள்ள நிலையில் வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ள நிலையில் தற்போது சுயேட்சை வேட்பாளராக இருந்த அவர் தற்போது கட்சியின் தலைவராக மாறுவதற்காக புதிய கட்சியொன்றை அறிவித்துள்ளார். ராமநாதன் அர்ச்சுனாவால் தொடங்கப்பட்ட கட்சியாக மக்கள் இயக்க முன்னணி என்னும் கட்சி உருவாக உள்ளது. இது தொடர்பான பதிவுகள், கட்சியினுடைய யாப்பு, கட்சியில் இணைவதற்கான வழிமுறைகள், சுய அங்கத்துவ கட்டணங்கள் மற்றும் கட்சியின் கொடி தொடர்பான பூரண விளக்கங்களை அவர் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த வகையில் தன்னால் மக்கள் இயக்க முன்னணி என்னும் கட்சி, பீப்பிள் ஆக்ஷன் ஃபார் ஃப்ரண்ட் என அழைக்கப்படுகின்ற இந்த கட்சி உருவாக்கப்பட்டு போவதாகவும் இந்த கட்சியின் தலைவராக வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவாகிய நான் இருக்கப் போகின்றேன் எனவும் தற்பொழுது இந்த கட்சிகள் ஆரம்பிக்கும் செயற்பாடுகளில் இருந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கட்சியின் செயலாளராக கௌசல்யா நரேந்திரன் இருப்பார் எனவும், ஆனால் கட்சியினுடைய எதிர்கால யாப்பு அடிப்படையில் தலைவர் செயலாளர்கள் மாறுபடும் என்பது தொடர்பாக அவர் தெரிவிக்கின்றார். அது தொடர்பாக நாங்கள் பின்னர் கதைக்கின்ற போது கதைப்போம். இந்த வகையில் இந்த மக்கள் இயக்க முன்னணி என்னும் கட்சி தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணைக்குழுவினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு புதிய கட்சிகள் 2025 ஆண்டுக்குரிய கட்சிகள் இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள் பதிவு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இடம்பெற்று அந்த பதிவுகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு இப்பொழுது அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு அமைவாகவே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இதுவரை சுயாதீன வேட்பாளராக இருந்த அவர் எதிர்கால மக்களுடைய தேவை கருதியும் வடக்கினுடைய ஆட்சி பொறுப்பை தான் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கிலும் தற்போது இந்த கட்சியை அவர் ஆரம்பித்துள்ளார். அந்த வகையில் இந்த மக்கள் இயக்க முன்னணி இலங்கையில் உள்ள வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் மலையகம் மற்றும் தெற்கு பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளதாகவும், இந்த கட்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இணைந்து கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவும் இது தொடர்பான விளக்கத்தை அவர் குறிப்பிடுகையில், இந்த கட்சியினுடைய கொடியாக சிவப்பு கருப்பு வர்ணங்கள், மூளை 2 பக்கமும் வெள்ளை வர்ணங்கள், சிவப்பு கருப்பு வர்ணங்கள் நடுவில் வட்டமாக வெள்ளை வர்ணம் பூசப்பட்டு அந்த வெள்ளை வர்ணத்துள் ஊசி சின்னம் காணப்படும் எனவும், எனினும் கட்சி தொடர்பாக எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சின்னங்கள் பரிந்துரைக்கப்படுகின்ற பட்சத்தில் இது இறுதி முடிவாக அமையும். ஆனால் இப்பொழுது அவர் குறிப்பிடுவதன் அடிப்படையில் கருப்பு சிவப்பு என தன்னுடைய கட்சி கொடிகளில் உள்ள விவரங்கள் தொடர்பாக தெரிவிக்கையில், கருப்பு நிறமானது தம்முடைய தமிழ் மக்களினுடைய ஒரு தேசியத்துக்காக போராடியவர்களுடைய ஆடையை குறிப்பதாகவும், அதேபோல் சிவப்பு என்பது தமிழ் மக்களின் இன விடுதலைக்காக போராடியவர்கள் சிந்திய இரத்தத்தை குறிப்பதாகவும், அத்துடன் இரு கரைகளிலும் உள்ள வெள்ளை நிறமானது நீதி, நியாயம், நேர்மை, ஊழல் அற்ற ஆட்சியை குறிப்பதாகவும், நடுவில் எமது ஊசி சின்னம் அமைந்திருப்பதாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டுகிறார். அந்த வகையில் இவ்வாறு செயற்படுகின்ற எமது கட்சியினுடைய தலைவராக அர்ச்சுனா ராமநாதன் ஆகிய நான் இருப்பேன் எனவும், செயலாளராக கௌசல்யா நரேந்திரன் இருப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அரசியல் ஜாப்பு தற்பொழுது எழுதப்பட்டு வருவதாகவும் 3 அல்லது 5 வருடங்களுக்கு ஒரு முறை தலைவர் செயலாளர் பதவிகள் மாற்றப்படும் எனவும், ஆனால் தலைவர் எந்த தவறும் செய்யாமல் இருக்கின்ற பட்சத்தில் தொடர்ந்து அவரை இருக்குமாறு கேட்டால் தலைவராக நான் தொடர்ந்து கட்சியில் செயற்படுவேன் எனவும் அவர் இதன் போது குறிப்பிடுகிறார். அத்துடன் இந்த கட்சியின் அங்கத்துவம் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நான் அறிவித்த தகமைகள் அடிப்படையிலும் அந்த விண்ணப்ப கூறல்கள் அடிப்படையிலும் விண்ணப்பித்தவர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும், அந்த கட்சியில் இருந்து விலகுவதாக இருந்தால் அதற்குரிய கடிதம் மற்றும் அதற்குரிய அமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றது எனவும், தாமாகவே விலகிக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளும் அதில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் எமது கட்சியினுடைய அங்கத்துவ கட்டணமாக ஏனைய கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சி 100 ரூபாய், சில கட்சிகளை பார்வையிட்ட போது 3 ரூபாய் 10 ரூபாய் என இருந்தது. நான் நினைக்கிறேன் அவை அது தொடர்பாக புதுப்பிக்கவில்லை என்ற காரணம் இருக்கலாம் என நினைக்கின்றேன். ஆனால் நான் தற்பொழுது நாட்டில் நிலவுகின்ற சூழ்நிலை அடிப்படையாக கொண்டும் எனது கட்சியினுடைய செயற்பாடுகளுக்கு செலவாகும் பணத்தை அடிப்படையாக கொண்டும் எமது கட்சியின் அங்கத்துவ கட்டணமாக இலங்கையில் உள்ளவர்கள் வருடாந்த அங்கத்துவம் பெறுவதற்கு 2000 ரூபாவை செலுத்த வேண்டும் எனவும், இதே புலம்பெயர் தமிழர்கள் வருடாந்த அங்கத்துவம் பெற்றுக்கொள்வதற்கு 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிடுகிறார். அத்துடன்
எமது கட்சியின் ஆயுள்கால உறுப்பினராக மாறுவதற்கு இலங்கை பிரஜைகள் 10,000 ரூபாவை செலுத்த வேண்டும் எனவும், வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் உறவுகள் 20,000 தொடக்கம் 24,000த்துக்கு அதிகமான தொகையை உங்களால் முடிந்த நன்கொடையை வழங்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். இவை அனைத்தும் தமிழ் மக்களினுடைய நலனுக்காக கட்சியை வளர்த்து எதிர்கால ஆட்சியை பிடிப்பதற்கான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் எனவும், எனவே புலம்பெயர் தமிழர்கள் அதிகளவான ஆதரவை வழங்குவதன் மூலம் தமது கட்சியை பலப்படுத்த உதவ வேண்டும் என பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். லட்சக்கணக்கான தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள். எனவே நீங்கள் எமது கட்சியில் இணைந்து கொள்வதன் மூலம் எமது கட்சியை பலப்படுத்துவதன் மூலமாக இந்த எதிர்கால பிரச்சனைகள் தொடர்பாகவும் தமிழீழ தேசிய தலைவர் எவ்வாறான ஒரு நாட்டை உருவாக்க நினைத்தாரோ அவ்வாறான ஒரு தேசத்தை உருவாக்குவேன் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் என்னுடன் இணைந்து கொள்ளலாம் என புலம்பெயர் அமைப்புகள் அல்லது புலம்பெயர் தமிழர்களுக்கு அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் இந்த கட்சியினுடைய அரசியல் யாப்பு தொடர்பாக தான் ஏற்கனவே சில விடயங்களை உருவாக்கி கொண்டதாகவும், அந்த வகையில் தமிழ் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி மற்றும் சில இதர கட்சிகளினுடைய அரசியல் யாப்பு தொடர்பாக தான் தீர ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும், அவற்றை அடிப்படையாக கொண்டு தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த அரசியல் யாப்பு விவகாரங்களை தான் உருவாக்க உள்ளதாகவும், தற்பொழுது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கட்சியினுடைய பெயர் விவரங்கள் மற்றும் ஊசி சின்னம் கேட்கப்பட்டதாகவும், தற்பொழுது அந்த தகவல்கள் கட்சியினூடாக அதாவது கட்சி பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது அர்ச்சுனா ராமநாதன் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவித்தல்கள் மிகவும் மும்முரமாக அவருடைய முகப்புத்தகத்தில் தற்பொழுது பகிரப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு நபர்கள் தெரிவு செய்யப்படுவதுடன் பிரதம வேட்பாளராக குறிப்பிட்ட மாநகர சபை பிரதேச சபைகளுக்கு யார் யார் என்ற பெயர் விவரங்களை தற்போது அர்ச்சுனா ராமநாதன் பகிரங்கப்படுத்தி வருகிறார். இந்த வகையில் அவர்களின் கீழ் நீங்கள் ஆதரவு செயல்படுத்த வேண்டும் எனவும், அவர்களின் கீழ் அணிதிரள வேண்டும் என குறிப்பாக பலிகாமம், யாழ்ப்பாணம் மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை, பலிகாமம் வடக்கு, பலிகாமம் கிழக்கு மற்றும் சாவச்சேரி, கோப்பாய் உட்பட பல்வேறு பிரதேசங்களுக்குரிய பிரதம வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பிரதம வேட்பாளராக அவருடைய தனிப்பட்ட செயலாளர் கௌசல்யா நரேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் தன்னுடைய கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட போது சக வேட்பாளர்களாக இருந்த சிலவர்களும் தற்போது முதன்மை வேட்பாளர்களாக சில பிரதேச செயலகங்கள் மற்றும் மாநகர சபைக்கும் உதவி பிரதான வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை இந்த கட்சியினுடைய அங்கத்துவம் மற்றும் கொடி தொடர்பாக விளக்கமளித்த அவர், எதிர்காலத்தில் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த கட்சி கிடைக்குமா என்ற சந்தேகம் உள்ளதாகவும், ஏனெனில் சில தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக ஒரு கட்சியாக செயற்பட வேண்டுமானால் 5 அல்லது 6 வருடங்கள் அந்த கட்சியின் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என கூறுகிறார்கள். எனவே தற்பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த கட்சியின் பேரிலோ அல்லது சின்னத்தின் பேரிலோ போட்டியிட முடியுமா என்ற கேள்வி உள்ளதாகவும், அவ்வாறு இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்த கட்சியின் பேரிலே எதிர்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இந்த மக்கள் இயக்க முன்னணி என்ற கட்சியின் பேரில் தமது எதிர்கால நடவடிக்கைகள் இடம்பெறும் என குறிப்பிட்ட அவர், எமது கட்சியிலும் அரசியல் குழு மற்றும் மத்திய குழு என்பன உருவாக்கப்படும் எனவும், மக்கள் இயக்க முன்னணியில் 5 வருடங்கள் இருந்து 5 வருடங்களுக்கு மேற்பட்டவர்கள் மக்கள் இயக்க முன்னணியின் மத்திய குழுவில் இணைக்கப்படுவார்கள் எனவும், அத்துடன் குறிப்பிட்ட தகமைகளை அடிப்படையாக கொண்டு இணைக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். தனது கட்சியில் அதிகளவானவர்களை தான் விரும்பவில்லை என்றும், சேருகின்ற கொஞ்ச பேரும் தமிழ் மக்களுடன் பற்று உள்ளவர்களாக மக்களுக்கான அரசியலை செய்பவர்களாக இருந்தால் போதும் என பகிரங்கமான அழைப்பு ஒன்றை தற்போது விடுத்துள்ளார்.